இருக்குது, நான் மோஸ்ட்லி பிழைக்க மாட்டேன், அந்த டெலிவரிக்கு பிழைக்க மாட்டேன், குழந்தைய நீங்கள் பத்திரமா எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எழுதி அமைச்சிருக்காங்க. இவர் வந்து உடஞ்சி அழுகுறாரு. அப்போல்லாம் எப்படின்னா அந்த லெட்டர்ஸ் வரும், அது கப்பலில் தான் வரும். ஸோ அது வருதே இப்போ 1-1.5 மாதத்துக்கு முன்னாடியே அமைச்சிருக்காங்க, அது இப்போ தான் வருது. இப்போ இவரும் கிளம்பி போக முடியும், அந்த ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை கிளம்பி போக முடியல. இவர் வந்து உடஞ்சி உக்காரும் போது அப்போ இவர் வந்து கேட்குறாரு, ஐயா நீங்கள் வந்து ஏன் லைக் ஏன் உடஞ்சி உக்காண்டிருக்கீங்கன்னா, இதுமாரி லெட்டர் காமிச்சு இந்த மாதிரி ஒய்ஃப் அமைச்சிருக்காங்க, அவங்க பிழைக்க மாட்டாங்கன்றாங்க, குழந்தையும் என்னன்னு தெரியல, நான் இப்போ போக முடியல, அப்படி நான் போனனாலும் 4 கணக்கில் ஆக போகுது, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு லெட்டர் எழுதி என்கிட்ட கொடு, உங்கள் ஒய்ஃபுக்கு எழுத வேண்டிய லெட்டர் எழுது, நான் என்ன உனக்கு என்ன எழுதணும்னு தோணுதோ எழுது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்க சொல்கிறாரு. அப்போ கொஞ்ச நேரத்தில் எழுதி கொடுக்குறாரு. சார் என்ன சொல்கிறேன்னா, நான் ரூம் உள்ள போகிறேன், நானாக வெளியே வர வரைக்கும் யாரும் கதவு திறக்கக்கூடாது, தட்டக்கூடாது. ஏன்னா இவர் ஏற்கனவே ஜன்னல் திறந்து பார்த்தவரால் சொல்லிட்டு போயிட்டார், யாரும் திறக்கக்கூடாது, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி ஓகே தான். இவர் வழக்கம் போல் உள்ளே போயிட்டு கதவை தாள் போட்டுட்டு ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் கழித்து வெளியே வந்திருக்கார். வெளியே வந்து பார்த்தா அவர் கையில் வேறு லெட்டர் இருக்கா, அவருக்கு உங்கள் ஒய்ஃப் கொடுத்த லெட்டர்னு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ், ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய்.